வா, சோளத்தை அப்படியே சாப்பிட்டாதா ஏன் சுகமோ சுகம். கொஞ்சம் எலுமிச்சம் பழமும் புரிஞ்சுதாப்பா. தீபக் அண்ணா, நீங்க கொலை பசியில இருக்கிறீங்க போல இருக்கு. ஏற்கனவே 4-5 சோளத்தை சாப்பிட்டீங்க. அது ரொம்ப நாளாவே சாப்பிடணும்னு இருந்தது, அதான். வாவ், மிகவும் ருசியாக உள்ளது. இன்னும் ஒன்றை கொடுங்கள். ஜீனு, கொஞ்சம் நிதானமா சாப்பிடு. ஏதாவது சொன்னையா தீபக்? ஆம் பரத்தனே. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த சோளம் ரொம்பவே ருசியா இருக்கு. குளிர் அதிகமா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து இப்படி சோளத்தை சாப்பிடுறதுலயே தனி சுகம் இருக்குங்கிறேன். சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு மக்காச்சோளம் மட்டும்தான் தெரியும். இப்போ குழந்தைங்க சாப்பிடுறாங்களே, அது என்னன்னு சொல்றாங்க? ஆமா, எல்லா பருவ காலத்திலும் பாப்கார்ன். அவங்களோட மகிழ்ச்சியா சேர்ந்து என் அப்பாவும் சாப்பிடுறாரு. அப்புறம் ஜீவன், இது மட்டும் இல்ல, ஃபுட் இண்டஸ்ட்ரியிலே சோளத்தை ரொம்ப அதிகமாகவே உபயோகப்படுத்துறாங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ்லேருந்து பிடிச்சி பாப்கார்ன் வரைக்கும் எல்லாமே சோளத்துலேருந்து தானே ஆகுறது. அதனால்தான் நம்ம நாட்டெல்லாமே வெளிநாட்டிலையும் கூட இதை பற்றி ரொம்பவே டிமாண்ட் இருக்கு. அதனால்தான் சோளத்தை கேஷ் கிராப்னு கூட சொல்லுவாங்க. ஆமா அண்ணா, ஆனா அதற்கு நிறைய உழைப்பும் தேவை. சோளத்து விவசாயம் மெக்கனைசேஷன் வந்ததால முதல்ல விட ரொம்பவே ஈஸியா இருக்கு. என்ன கேட்டா இன்னைக்கு தேதியில ஒவ்வொரு விவசாயம் இதெல்லாம் நல்லாவே பயன்படுத்திக்கணுங்கிறேன். ஆனா எப்படி? சோளத்தை விவசாயம் பண்ணும்போது 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கும். ப்ளோயிங் அப்படின்னா நிலத்தை நல்லபடியா உலருது. அதுக்கப்புறம் சோளத்து விதைகளை விதைக்கிறது. கடைசியில சோளத்தின் மகசூலை ஹார்வெஸ்ட் பண்ணுறது. இது 3 வேலைகளுக்கும் ரொம்பவே மாடர்ன் இம்ப்ளிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறது. அப்படின்னா உழவு முதல் அறுவடை வரை இயந்திரமயமாக்கலாம். ஆமா, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் மாதிரி ஸ்டேட்டுகள்ல சோளத்து விவசாயத்தை ரொம்பவே பெரிய ஸ்கேல்ல பண்ணுவாளுங்க. அங்கெல்லாம் இப்போ ஃபுல்லாவே மெக்கனைசேஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நாம விதை விதைக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். விதை நல்லா விதைக்கிறதுக்கு நல்லா உளுந்து தான் ஆகணும் இல்லையா? எம்பி ப்ளோ எந்த மாதிரி வயல் இருந்தாலும் அதை உள்றதுக்கு நமக்கு ரொம்பவே உதவும். இதை ஆப்ரேட் பண்றது ரொம்பவே சுலபமா இருக்கு. இது ரொம்ப ஆழமாக நமக்கு உளுந்து தரும். அதுலேருந்து சாயில் இன்வர்ஷன்ங்கிறது நல்லா ஆகும். அரேவா, இது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நல்லா உழுததுக்கு அப்புறம் விதைக்கிறது. சோளத்தை விதைக்கிறதுக்கு வேக்யூம் பிளான்டர் நமக்கு ரொம்பவே உதவும். வேக்யூம் பிளான்டரை பயன்படுத்துறது விதைகள் குறைவா செலவாகும். அதுலேருந்து விலை உயர்ந்த விதைகளான கார்ன், காட்டன், சோயாபீன், இதுல விதைகளின் செலவு ரொம்பவே குறைவாகும். இது சரியான ஸ்பேசிங்கை பயன்படுத்தி விதைகளை விதைக்கும். இதுலேருந்து ஒவ்வொரு விதைக்கும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும். அப்புறம் அது முளைக்கிறது சரியான வழியில ஆகும். அதுலேருந்து மகசூல் கூட நல்லா வளரும். சரியான ஸ்பேசிங்கை வச்சு விதைச்சதால அறுவடை நமக்கு ரொம்பவே ஈஸியாயிடும். அப்புறம் மெஷின்ல மகசூல அரைக்கிறதும். அப்படின்னா அதிக வருமானம் மற்றும் லாபம் பிரமாதமா இருக்குவா. உழைச்சி விதைக்கணும்னு என்ன வந்துச்சு, ஆனா பயிர் தயாரான பிறகு என்ன செய்வது? சோளத்தை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு கார்ன் ஹெடர்ங்கிறத நம்ம பயன்படுத்துவோம். ஜான் டியரோட W70 கம்பைன் ஹார்வெஸ்டர், அப்புறம் GreenSystem கார்ன் ஹெடர்ங்கிறது சோளத்தின் அறுவடை மட்டுமே பார்க்காது, கூடயே சோளத்தின் விதைகளை கூட சுத்தமாக செப்பரேட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். தீபக் அண்ணா, எம்பி கலப்பை, வேக்யூம் பிளான்டர் மற்றும் கார்ன் ஹெடர் என்பது சோள சாகுபடிக்கு முழுமையான தீர்வு. மெக்கனைசேஷன்ல இருந்து நல்ல மகசூல் கிடைக்கும். கூடிய இது கேஷ் கிராப். அப்படின்னா டபுள் மகிழ்ச்சி. அப்படின்னா நிறைய சோளம் மற்றும் நிறைய சோள பார்ட்டிகள். தீபக்கண்ணே, உங்களால இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சது. வித்தியாசமான யோசனை, மெக்கனைசேஷனோட தொடர்பு விவசாயின் வளர்ச்சியோட புது முகத்தையே காட்டுறோம். சரியாக சொன்ன பரத். நம்ம எல்லாரும் இந்த விஷயத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இன்னொரு சோளத்தை சாப்பிடுவோம். அற்புதம். தீபக் முன்னேற்றத்தின் மந்திரத்தை சொல்லி அதை எப்படி கடைபிடிப்பது என்ற முதல் படியையும் இன்று விளக்கினார்.